பார்க்க போறோம்னா சிங்கப்பெண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி தான். அதாவது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஆனந்தியோட நிலைமை இருக்கு. சனி பெயர்ச்சி தலை உச்சியில நின்னா இது எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் நம்ம ஆனந்தி இருக்காங்க. அது ஒரு வகையில நமக்கு பார்க்க ஒரு பாவமான நிலைமையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த சீரியலை பொறுத்தவரை ஆனந்திக்கு மேல நம்ம ஒரு பரிதாபம் ஒரு நிலைமையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இதுல என்னன்னா ஆனந்தி எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன காரணம்னா இப்போ ஆனந்தி அந்த வீட்டுல இருக்கிறது அன்போட அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனந்தி ஹாஸ்டல்ல இல்லைங்கிறது ஆனந்தியோட அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆனந்தி கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணம் யாருன்னா மகேஷ். இப்படி பல பிரச்சனையில திக்கிட்டு இருக்க நம்ம ஆனந்தி என்ன செய்ய போறாங்கிறத இந்த வாரம் முழுக்க நம்மளை காட்ட போறாங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ எல்லா சூழ்நிலையும் கடந்து ஒரு வழியா அந்த ஃபோன் ரிங்கை எடுத்து நம்ம ஆனந்தி ஹாஸ்டலுக்கு புறப்பட்டு வர நேரம் நம்ம அன்போட அம்மா வந்து என்ட்ரி ஆகுதாங்க. என்னன்னா அவளை கண்டே பிடிச்சாகணும், அவளை கழுத்தை பிடிச்சு 4 கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி வெறித்தனமா வரும்போது நம்ம அன்போட தங்கச்சி நம்ம ஆனந்தியை பார்த்து நீங்க இப்போதைக்கு வெளியே போறது சேஃப் கிடையாது, தயவு செய்து உள்ள இருங்க, எங்க அம்மா கண்ணில் மாட்டினீங்கன்னா என்ன நடக்குங்கிறதே தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவ போகலன்னா அங்க ஒரு பெரிய இடியே இடிக்கும். காரணம் என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அதிர்ச்சி தாங்காது. எப்ப வேணாலும் நெஞ்சு வலி வரக்கூடிய டைம். அதனால ஆனந்த் இங்க இல்ல, இவ்வளவு பிரச்சனைல மாட்டிருக்கான்னு தெரிஞ்சுதான் என்ன நடக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா மித்ரா, பல தடவை நம்ம சொல்லியாச்சு, மித்ரா வந்து எந்த வகையிலையாவது ஆனந்தி அந்த ஊரை விட்டு விரட்டிடணும், அவ சொந்த ஊருக்கே பத்திரணும்னு கண்டனம் கட்டிக்கிட்ட லைதான். அதுபடியே நடந்தபடியே அவங்க அப்பாவா மித்ரா வந்து சந்தித்து உண்மை பூரா ஓட்டு உடைக்க. இப்படி இருக்கும்போது அவர் என்ன ரியாக்ஷன் இருக்க போறாரு, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஒரு விலாவரியா தான் இந்த வாரம் முழுக்க நமக்கு காட்ட போறாங்க. ஓரளவுக்கு நமக்கு தெளிவு பிறக்க என்னன்னா ஆனந்தி மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதுல இருந்து எப்படி தப்பிக்காங்கிறத நம்ம இந்த வாரம் முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நல்ல இன்ட்ரெஸ்டா ஒரு எபிசோடாவே நமக்கு காட்டியிருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டா அந்த வாரம் முழுக்க கொண்டு போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.